ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி காரமேட்டில் இருக்கிற வராகியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அங்கே ஃப்ரண்ட்லேயே பெரிய வராகியம்மன் சிலை இருக்கும். அதை பார்த்துட்டு இப்போ இங்கே வரும்போது தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே சாய்பாபா அந்த சன்னதிக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ளே போய் சாய்பாபாவை பார்க்குற மாதிரி இருக்கும். சாய்பாபா ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சைடில் நிறைய அனிமல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது வராகியம்மன் சிலை நல்லா பெருசாக நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காரமேட்டில் காரமேடு ஸ்டாப்பிங் சொன்னாலே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம மழை டைமில் வந்தால் சுத்தமாக ஃப்ரீயாக பார்க்க முடியாது. நம்ம மழை இல்லாமல் சம்மர் டைம்ஸ்லலாம் வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் போகும்போதெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க, இங்கே இது சக்தி வாய்ந்த அம்மன் சிலையாம், அம்மன் கோயிலாம். இங்கே நம்ம என்ன கஷ்டம்னாலும் சொன்னாலும் அந்த அம்மன் தீர்த்து வைப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்ன அங்கே மழை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நாங்கள் மேலே ஏறினோட சடன்னு மழை இப்போ தான் கொஞ்சம் வானமே தெளிஞ்சிருக்கு. நாங்கள் மேலே ஏறினாலும் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் சாய்பாபா டெம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. உள்ளே அப்படியே அனிமல்ஸ், அந்த ட்ரீ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். பாய்.